முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்து உயிரிழந்த மாணவர்களின் குடும்பங்களுக்கான நிவாரணத் தொகையை அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த விபத்து தொடர்பாக தற்போது தெற்கு ரயில்வே தரப்பிலிருந்தும் நிவாரணத் தொகை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இப்போ விபத்தை தொடர்ந்து ரயில்வே துறை சார்பிலிருந்து என்ன அறிவிப்பு வெளியாகி இருக்கு? காயத்ரி, குறிப்பாக 2 முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இது ஒரு ஹியூமன் எரர் என்ற அடிப்படையில கேட் கீப்பர் மீதான அந்த ஏற்கனவே சஸ்பெண்ட் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில முழுமையாக பணியை விட்டு தூக்குவதற்கான அந்த பணிகளும் தற்போது நடைபெற்று வருவதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக முறையாக இந்த கேட்டை சரியாக அவர் மூடி இருந்தால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்காது என்ற ஒரு முதற்கட்ட தகவல்கள் விசாரணையில் தெரிய வந்திருக்கக்கூடிய நிலையில முழுமையாக அவரை பணியை விட்டு நீக்குவதற்கான அந்த பணிகளை தற்போது தெற்கு ரயில்வே தற்போது துரிதப்படுத்திருக்கிறது. அதே வேளையில தற்போது உயிரிழந்த குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாயும், அதே போல பலத்த காயமடைந்திருக்கக்கூடிய மாணவர்கள் குடும்பங்களுக்கு 2.5 லட்சம் ரூபாயும், அதே போல சிறிய அளவுல காயத்துடன் தப்பித்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் தற்போது தெற்கு ரயில்வே சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த பகுதிக்கு நேரடியாக தெற்கு ரயில்வேயினுடைய பொது மேலாளர் GM நேரடியாக RN சிங் அந்த பகுதிக்கு விரைந்திருக்கிறார். இன்னும் சில மணி நேரங்களில் அந்த பகுதியில் அவர் இந்த விசாரணை துரிதப்படுத்தப்பட்ட பிறகு அவரும் செய்தியாளர்களை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காயத்ரி, வேல்முருகன், இப்போ அந்த சம்பந்தப்பட்ட கேட் கீப்பர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார், கூடுதல் நடவடிக்கையும் எடுக்கப்படும் அப்படின்னு ரயில்வே நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இப்போ இங்க அவர் அலட்சியமா செய்யப்பட்டது உறுதி செய்யப்படக்கூடிய பட்சத்துல என்ன உச்சபட்ச நடவடிக்கை அப்படிங்கிறது பொதுவாக இருக்கும். இன்னொரு விஷயம், இப்போ அவர் இந்த கேட்டை மூடாதது இதற்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வழக்கமா அந்த கேட் கீப்பருக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது என்ன, மேண்டேட்டரியா அவங்க செய்ய வேண்டியது என்ன? குறிப்பாக கேட் கீப்பரை பொறுத்தளவிற்கு குறிப்பா அவர்களுக்கான அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த தொலைபேசியின் அழைப்பின் அடிப்படையில ஒவ்வொரு முறையும் ட்ரெயின் கிராஸ் செய்வதற்கு முன்னதாகவே அந்த அலர்ட் என்பது கொடுக்கப்படும். அவர்கள் அதை செய்து முடித்த பிறகு இவர்களும் அவர்கள் தரப்புல அந்த அலர்ட் என்பது கொடுப்பார்கள். இது போன்ற இந்த இணைப்பு பணியாகத்தான் நடக்கிறது. குறிப்பா 2 விதமான கேட் அப்படிங்கிறது நம்மளுடைய ரயில்வேல பயன்பட்டு வருகிறது. இன்டர்லாக்கிங் சிஸ்டம், அதே போல நான் இன்டர்லாக்கிங் சிஸ்டம். இந்த நான் இன்டர்லாக்கிங் சிஸ்டத்துல மட்டும்தான் மனிதர்கள் நேரடியாக அங்க ரயில்வே ஊழியர்கள் அங்கு பணிகளை ஆற்றுகிறார்கள். ஆனால் இது போன்ற நேரத்துல குறிப்பாக மனித தவறு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக இங்க இந்த விசாரணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிற அடிப்படையில அவர்கள் மீதான அந்த முழு கட்ட விசாரணை, அதாவது இவர்கள் தெரிவிக்கக்கூடிய ரயில்வே அதிகாரிகள் தெரிவிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இது D1 அப்படின்னு சொல்றாங்க, Day 1. சோ Day 3, Day 7 இந்த 7 நாட்களுக்குள்ளாக இந்த துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஒட்டுமொத்த தெற்கு ரயில்வேயினுடைய அத்தனை நபர்களுக்கும் அதற்கான உத்தரவு என்பது பிறப்பிக்கப்படும். அதே போல இந்த கேட் கீப்பர் மீதான அந்த உச்சபட்ச நடவடிக்கை, குறிப்பாக ரயில்வேயிலிருந்து ஒரு நபரை வேலை நீக்கம் செய்வது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. அது போன்ற ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கான அந்த பணிகள் என்பது உடனடியாக நடந்திருப்பதாக தற்போது ரயில்வே அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. சஸ்பெண்ட் அப்படிங்கிறது இமிடியட் ஆக்ஷனாக இருந்தாலும் கூட முழுமையாக, ஏன்னா இது போன்ற அலட்சியமான ரயில்வே அதிகாரிகளால் ரயில்வே துறைக்கு ஒரு பெரிய தவறான பேர் ஏற்படுகிறது என்ற அடிப்படையில் அவர்களை பணி நீக்கம் என்பது உறுதியாக செய்யப்படும் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல அவர்களிடமிருந்து பணப்பலனாக இருக்கக்கூடிய எந்தவித பணப்பலன்களும் அவர்களை சென்று சேராத விதமான அந்த நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காயத்ரி, வேல்முருகன், இப்போ இந்த விவகாரத்துல அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருந்தது இந்த கேட் கீப்பர் தொடர்ந்து இதே போன்று அலட்சியமாக செயல்படக்கூடிய பணியில் இருந்திருக்கிறாரு. மிக முக்கியமா மொழி கூட ஒரு பிரச்சனை, அதாவது அவங்க சொல்ற அந்த விஷயத்தையோ அந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதையோ இந்த கடந்த காலங்களில் அவர் புரிந்து கொள்ளல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் மீது வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? யூஸ்வலி இந்த மாதிரியான ஒரு கிராசிங்ல மனித தவறுகள் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் கேட் கீப்பரே அங்க வைக்கப்படுறாங்க. இருந்துமே இந்த மாதிரியான பிரச்சனை வருது அப்படின்னா அங்க என்ன சிக்கல் இருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கலாம். குறிப்பாக இது தொடர்பாக ரயில்வே அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு பேசிய போது பெரும்பாலான அந்த லெவல் கிராசிங்ல தற்போது இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தின் அடிப்படையில லெவல் கிராசிங் செய்யக்கூடிய பணிகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அது நிறைவு செய்யாத பகுதியில் தான் தற்போது நாம் அங்க ரயில்வே அதிகாரிகளை ரயில்வே ஊழியர்களை போட்டு அங்க அந்த பணிகள் அவர்களே நான் இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தின் மூலியமாக செய்வதாக தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இதுல 2 விதமான தொழில்நுட்பங்கள் பயன்படுகிறது. குறிப்பா இன்டர்லாக்கிங் சிஸ்டத்துல இந்த கேட் க்ளோஸ் செய்தால் மட்டும்
மட்டுமே அதற்கான அந்த பச்சை சிக்னல் பெறப்பட்டு ரயில்கள் வழக்கமாக இயங்கும். ஆனால் ஒருவேளை இந்த கிளேஸ் இன்டர்லாக்கிங் சிஸ்டத்துல கேட் க்ளோஸ் ஆகல அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காவே அந்த சிக்னல் வந்து ரெட் சிக்னலா மாறி அந்த ட்ரெயினே வந்து மூவ் ஆகாத அளவுக்கான அந்த தொழில்நுட்பம் இருக்கிறது. ஆனால் இதுல வந்து அப்படி இல்ல, நான் இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தை பொறுத்தளவுக்கு பழைய தொழில்நுட்பமே இருக்கக்கூடிய நிலையில ஹியூமன் வந்து அதை வந்து அதாவது மனிதர்களே வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணி கேட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டதா சொல்லி அந்த ட்ரெயினை வந்து வழக்கமா புறப்படக்கூடிய அந்த ட்ரெயின்களை வந்து இவங்க வழக்கமா அனுமதிக்கிறாங்க. பெரும்பாலான பகுதியில சென்னை போன்ற பெரும்பாலான பகுதியில இது போன்ற தினசரி நிகழ்வுகள் இருந்தாலும் கூட பெரும்பாலும் இந்த ரயில் கிராசிங் அப்படிங்கிறது மனிதர்கள் ஏராளமானோர் தற்போது நம்மளுடைய பகுதிகளில் பள்ளி மாணவர்கள் பைக்ல வந்து நுழைஞ்சு போறது இது போன்ற தவறுகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருக்கிறது. இதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய பணிகள் ஒரு புறம் நடந்தாலும் கூட இது போன்ற மேஜரான அதாவது ஒரு பெரிய வண்டி கிராஸ் பண்ணும்போது எப்படி வந்து இவ்வளவு அலட்சியமா இந்த வாகனம் வந்து உள்ள அனுமதிக்கப்பட்டது, அது ஸ்கூல் வேன் அப்படிங்கறதுனால இன்னும் கூடுதல் கவனமாக இருந்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பல கோணங்களை விசாரிக்கப்பட்டு வருகிறது. அதே போல மற்ற கேட் கீப்பர்களுக்கு உடனடியாக இது போன்ற பகுதிகளில் என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் மீண்டும் வந்து வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற பணிகள் அப்படிங்கிறது தெற்கு ரயில்வே சார்பில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தற்போது நேரடியாக GM அந்த பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறார். அதே போல அவர் சொல்லக்கூடிய அந்த தகவல் அடிப்படையில அடுத்த கட்ட விசாரணை அப்படிங்கிறது நடக்கும்னு எதிர்பார்க்கிறோம். நன்றி வேல்முருகன்.